அமெரிக்காட்ட மிகப்பெரிய ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏற்கனவே நாங்கள் வீடியோக்கள் இதை பற்றி காய்ச்சிக்கிறோம், நிறைய சந்தர்ப்பங்களில் காய்ச்சிக்கிறோம், ஆயுதங்கள் பற்றாக்குறை என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நிறைய விவரங்களோட புதிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம் த நியூயார்க் டைம்ஸ். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்கள் என்ன என்று சொல்லி புள்ளி விவரங்களோட விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அமெரிக்காட்ட எப்படி ஆயுத பற்றாக்குறை வரும்? அமெரிக்கா தான் பெரிய வல்லரசு நாடாயிட்டு, உலகத்தில் மிகச்சிறந்த இராணுவத்தை வச்சுக்கிற நாடு. அமெரிக்காட்ட எப்படி ஆயுத பற்றாக்குறை வரும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் வெறும் கட்டாயம் வரும். ஏன்னு சொன்னால் என்னதான் அமெரிக்கா பெரிய வல்லரசாக இருந்தாலும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யணுமே. அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் உற்பத்தி செய்தால் மட்டும்தான் ஆயுதங்கள் இந்த களஞ்சியத்துக்கு வரும். எனவே உற்பத்தி போதிய அளவில் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்க இராணுவத்துக்கு தேவையான பெரும்பாலான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள், பிரைவேட் கம்பெனிகள். அப்போ பிரைவேட் கம்பெனி என்ன செய்யும்? முதல்ல காசு கேட்கும், இவ்வளோ காசை கொண்டு வைங்க, நாங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறோம்னு சொல்லி. அமெரிக்க அரசாங்கம் பிரைவேட் கம்பெனிகளுக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னால் ஆயுதம் வாங்குறதுக்கு அதுக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளணும், பாராளுமன்றம் ஒப்புக்கொள்ளணும். பாராளுமன்றத்திட அனுமதி வாங்குறதுக்கு இடையில விடிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் 1000 கேள்விகள் கேட்டு 1000 ரிப்போர்ட்ஸ் கேட்டு எதுக்கு இந்த காசு, எதுக்கு இந்த ஆயுதம், இது சரியா இதா அதான்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடையண்டு குடைஞ்சு போட்டு தான் காசு கொடுக்குறதா இல்லையான்ற ஒரு முடிவெடுக்கும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ், அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ காலம் போயிட்டுது, இதுவரைக்கும் அமெரிக்கா காங்கிரஸ் அமெரிக்க அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கல. அதனால் பிரைவேட் கம்பெனிகளில் 7 வருஷ ஒப்பந்தம் எல்லாம் போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒப்பந்தத்தை போட்டுட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு ஓரமாக வச்சு போட்டு பேசாமல் இருக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னால் காசு இதுவரைக்கும் கொடுக்கல. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அமெரிக்க நாடாளுமன்றத்திலிருந்து காசு ஒதுக்கப்படவில்லை. எனவே இப்படியான பின்னணியில் எப்படி ஒரு கடுமையான ஆயுத பற்றாக்குறையுடன் அமெரிக்க இராணுவம் போராடுகிறது என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இருக்குத்தானே, அதாவது ட்ரம்பினுடைய நிர்வாகம், அவர்கள் முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு மறுப்பு சொல்கிறார்களாம். என்னத்துக்கு மறுப்பு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ கடந்த 39 நாட்கள் யுத்தம் நடந்தது தானே, அந்த யுத்தத்தினுடைய அசஸ்மெண்ட், அதாவது யுத்த அறிக்கையை தயாரித்து அதை பொதுமக்களுக்கு சொல்றதுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் பின்னடிக்கிறது, அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் சுட்டி காட்டியிருக்கிறது. அது பிள்ளைதானே? ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி அக்கறை இல்லாமல் இருக்கலாமா? மூடி மறைக்கலாமா? இல்லையேன்னு அந்த யுத்த அறிக்கையில் எல்லாத்தையும் சொல்லணும். எவ்வளவு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது, எவ்வளவு காசு செலவழிக்கப்பட்டது, எத்தனை இராணுவம் காயம், எத்தனை இராணுவம் கொல்லப்பட்டது, ஒவ்வொரு இராணுவ வீரரும் காயப்பட்டதுக்கான காரணம் என்ன, என்ன சந்தர்ப்பத்தில் காயப்பட்டார் என்று சொல்லி எல்லாம் சொல்லணும். எல்லாம் பொதுமக்களுக்கு சொல்லியே ஆகணும். எனவே ட்ரம்ப் நிர்வாகம் அதை நாளை கடத்த அது அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஊடகங்கள் சும்மாவே இருக்காது, அதை போட்டு கிண்டி கிளறி கொண்டே இருப்பார்கள். என்னென்ன விவரங்கள் என்று பார்ப்போம். முதலாவது JASSM என்று சொல்லப்படுகின்ற ஒரு நீண்ட தூர ஏவுகணை, அமெரிக்காட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏவுகணை. இது ஸ்டெல்த் வகை ஏவுகணை என்று சொல்லப்படுது. ஸ்டெல்த் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன், அந்த மறைஞ்சு கொண்டு போகிறது, எதிரிகளினுடைய ரேடரில் படாமல் அவர்களுடைய கண்களில் சிக்காமல் மறைஞ்சு போகிறது தான் ஸ்டெல்த் என்று சொல்லுவோம். ஸ்டெல்த் விமானங்கள் என்று சொல்லி இருக்குது, ஸ்டெல்த் ஏவுகணைகள் என்று சொல்லி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த JASSM ஏவுகணை நீண்ட தூரம் பறக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 965 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய இலக்கை பறந்து போய் தாக்குமாம். அவ்வளவு, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வைங்களேன், அவ்வளோ தூரம் பறந்து போய் மறைஞ்சு போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள். இதுவரைக்கும் 1100 ஏவுகணைகள் இந்த 39 நாட்கள்லேயும் 1100 ஏவுகணைகளை அமெரிக்கா செலவழிச்சிருக்குது. இது அன்பிலீவபிள் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்குது. அப்படி என்ன செய்தீங்க என்று சொல்லி 1100 ஏவுகணைகள் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஏவுகணையினுடைய விலையும் 1.1 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், இவ்வளோ பெறுமதி உள்ள ஏவுகணைகளை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட அதிர்ச்சியான செய்தி என்று சொன்னால், இந்த மாதிரியான ஏவுகணைகளில் இன்னும் மிச்சமாக இருக்கிறது, ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவத்திடமே மிச்சமாக இருக்கிறது வெறும் 1500 மட்டுமே. எனவே நாங்கள் என்ன கணக்கு பார்க்கணும்னு சொன்னால், 39 நாட்களில் நீங்கள் 1100 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறீங்கன்னு சொன்னால் மிச்சம் 1500 தான் இருக்குன்னு சொன்னால் அதை எத்தனை நாளில் பாவிப்பீங்கள்? அப்போ இன்னும் ஒரு 40 நாள், ஒரு 50 நாள் யுத்தம் வெடிச்சா, தொடர்ந்து யுத்தம் நடக்குமாக
இருந்தால் கதை சரி, இந்த 1500 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்கே உற்பத்தி நடக்குதா? இல்லை. உற்பத்திக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கா? அதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஆபத்தான கையிருப்பு என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் வந்து சுட்டி காட்டியிருக்கிறது. அடுத்த 2வது மிக முக்கியமானது டொமாஹோக். இது வந்து நாங்கள் பரவலாக கேள்விப்படுற ஒரு வகையான ஏவுகணை. இது வந்து க்ரூஸ் மிசைல்ஸ் அந்த வகையை சேர்ந்தது. க்ரூஸ் மிசைல் இதுவும் வந்து நீண்ட தூரம் பறந்து சென்று தாக்குதலை நடத்தக்கூடியது. இதுவரைக்கும் 1000 டொமாஹோக் வந்து பாவிக்கப்பட்டிருக்காம் இந்த யுத்த காலத்தில். ஒரு டொமாஹோக்கினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் $3.6 மில்லியன் $3.6 மில்லியன் $. அதில் வந்து எவ்வளவு ஸ்டாக்ல இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு 3000க்கு கிட்ட தான் ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லப்படுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது அமெரிக்கா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இராணுவத்துக்கு பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்குறது தானே, நிதி ஒதுக்கி போட்டு ஆயுதங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. அந்த ஒவ்வொரு வருஷமும் பர்ச்சேஸ் பண்ணுற அளவை விட 10 மடங்கு இந்த 40 நாளில் வந்து அமெரிக்கா பாவிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. Now you know that United States produces about 60, maybe 65 missiles per month, PAC-3 anti-ballistic missiles. It's nothing. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து சராசரியாக 100 டொமாஹோக் ஏவுகணைகளை தான் அமெரிக்கா வந்து உற்பத்தி செய்கிறது. 100 டொமாஹோக் ஏவுகணைகளை தான் அமெரிக்க அரசாங்கம் வாங்கும், பிரைவேட் கம்பெனிகளில் இருந்து வாங்கும். அப்படி 100 வாங்கி சேர்த்து வச்சு போட்டு கடந்த பல வருடங்களாக அதை ஒரு 40 நாளில் வந்து 39 நாட்களில் வந்து ஒரேதான் 1000 செலவழிச்சா அது பிள்ளைதானே. அதுக்கு காரணம் திட்டமிடப்படாத போர். என்ன செய்ய போறோம்னு தெரியாமல் திட்டமிடப்படாத போர் என்று சொல்லி நான் சொல்லல, நியூயார்க் டைம்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்க ஊடகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு ஆயுதம் பேட்ரியோட். அது என்ன பேட்ரியோட் என்று சொன்னால் வான் பாதுகாப்பு பொறிமுறை. எதிரி நாடுகளிலிருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணைகளை வந்து வானத்தில் வச்சு தடுத்து அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை தான் சொல்கிறது பேட்ரியோட் என்று சொல்லி. அதாவது வந்து இப்போ க்ரூஸ் மிசைல்ஸை விடவும் அதே மாதிரி ஸ்டெல்த் மிசைல்ஸை விடவும் மிக மிக முக்கியமானது இந்த பேட்ரியோட். ஏன்னு சொன்னால் தங்களை முதல்ல பாதுகாக்கணுமே, அங்கிருந்து வர ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வந்து சுட்டுப்படுத்தணுமே, அதுதான் மிக முக்கியமானது. எனவே பேட்ரியோட் வந்து மிக முக்கியமானது. இதுவரைக்கும் 1200 ஏவுகணைகள் வந்து அதில் பயன்படுத்தப்பட்டிருக்காம். இந்த 39 நாட்களில் வந்து 1200 ஏவுகணைகள். ஒன்றினுடைய விலை வந்து $4 மில்லியன். $4 மில்லியன். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஈரானில் இருந்து ஒரு ஏவுகணை வருதுன்னு சொன்னால் ஈரான் வந்து எப்போவுமே ஏவுகணைகளை உற்பத்தி செய்கிறது கொஞ்சம் காசில் குறைந்த விலையில் தான் உற்பத்தி செய்கிறது. அது ட்ரோனுக்கும் பொருந்தும், மிசைல்ஸுக்கும் பொருந்தும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை சுட்டு வீழ்த்துறதுக்கு $4 மில்லியன் $4 வந்து அமெரிக்கா செலவழிக்க வேண்டி இருக்குது. இதில் வந்து எவ்வளவு கையிருப்பில் இருக்குன்றது இதுவரைக்கும் தெரியல என்று சொல்லப்படுது. அன்னோன் என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு அமெரிக்காட்ட இன்னும் மிச்சம் இருக்கு என்று சொல்லி. இது பேட்ரியோட் இன்டர்செப்டர். அதே மாதிரி அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுத்த வான் பாதுகாப்பு பொறிமுறை தான் தாட் என்று சொல்லுவோம். இந்த தாட்டினுடைய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் ஹை ஆல்டிடியூட். அதாவது வானத்தில் எவ்வளவு உயரத்தில் வந்து ஏவுகணைகள் வந்தாலும், ஒரு விமானம் வந்து நல்லா உயரத்தில் பறந்து அங்கே மறைஞ்சிருந்தோண்டு ஒரு ஏவுகணையை போடுதுன்னு வைங்களேன், ஒரு குண்டொண்டு போடுதுன்னு வைங்களேன், அதை கண்டுபிடிச்சு அதை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதான் இந்த தாட். அது வந்து அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆயுதம் என்றே சொல்லப்படுது. ஆஃப்கோர்ஸ் அதுவும் வான் பாதுகாப்பு பொறிமுறை தான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதிலேயே நிறைய குண்டுகளை செலவழித்து போட்டு அதில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றை நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்குது. அதாவது வடகொரியாவை எதிர்கொள்றதுக்காக தென்கொரியாவில் கொண்டு போயிட்டு இந்த தாட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாம். அப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்து நடந்துருக்கேக்குள்ள ஈரான் அடி வந்து எதிர்பாராத அடிதானே, ஒற்றை மாறி மாறி அடிதானே. அப்போ அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தென்கொரியாவில் இருந்த இந்த தாட்டை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த தாட்டெல்லாத்தையும் கொண்டு மத்திய கிழக்கு கொண்டு வந்து அமெரிக்கா சேர்த்தது என்று சொல்லி இதில் வந்து போடப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, வடகொரியாவுக்கு இந்த தகவல் தெரிஞ்சால் இப்படி இருக்கும்னு சொல்லி. சும்மா இருக்கிற வடகொரியாவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏற்கனவே வடகொரியாவில் வந்து 1000 ஆயுதங்கள் கூச்சி வைக்கப்பட்டிருக்குது. எனவே வடகொரியாவில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது தான் இந்த தாட்டை கொண்டு போய் அங்கே விட்டது. இப்போ இந்த பிரச்சனையால் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாச்சாம்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இதனால தான் அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நியூயார்க் டைம்ஸ் வந்து ஃபேக் நியூஸ், CNN வந்து ஃபேக் நியூஸ் என்று அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஃபேக் நியூஸ் என்று சொல்லி அடிக்கடி இந்த ஊடகங்களை வந்து திட்டிக்கொண்டே இருப்பார். அதுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஏவுகணை ATACMS என்று சொல்லப்படுற ஏவுகணை. எல்லாமே நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க. இந்த வகை ஏவுகணைகள் வந்து தரையிலிருந்து ஏவப்படுற ஏவுகணைகள். இதுவும் வந்து 1000க்கும் அதிகமான ஏவுகணைகளை வந்து அமெரிக்கா பாவிச்சிருக்குன்னு சொல்லி இதனுடைய கையிருப்பு இருக்கு தானே, அதனுடைய சரியான எண்ணிக்கை தெரியாவிட்டாலும் கூட கவலை கொள்ளும் விதமாக கையிருப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி இதில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வந்து போதிய அளவு கையிருப்பு இல்லை என்றுதான். இதெல்லாமே வந்து அமெரிக்க இராணுவத்தால் பாவிக்கப்படுற முக்கியமான ஆயுதங்கள். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் வந்து ஏராளமான ட்ரோன்கள் வந்து பாவிக்கப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா பாவிக்கிற ட்ரோனுக்கும் ஈரான் பாவிக்கிற ட்ரோனுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை. ஒன்று வந்து சரியான எக்ஸ்பென்சிவானது, மற்றது வந்து சரியான சீப்பானது. ஆனால் தாக்கம் வந்து ரெண்டுமே ஒன்று தான், அதனுடைய விளைவு வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஆக மொத்தத்தில் வந்து இந்த 39 நாள் போரில் வந்து கிட்டத்தட்ட 28 தொடக்கம் 35 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் 28 தொடக்கம் 35 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவழிஞ்சிருப்பதாகவும், அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவழிஞ்சிருப்பதாகவும், இதனை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொள்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தயங்குகிறார் என்று சொல்லியும், அந்த போர் சம்பந்தமான அசஸ்மெண்ட் அந்த அறிக்கையை வந்து தயாரிக்கிறதுக்கு இன்னுமே அவர் ஒத்துக்கொள்கிறார் இல்லை என்று சொல்லியும் நியூயார்க் டைம்ஸ் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ட்ரம்புக்கு கொடுக்கும். இது என்ன சர்வாதிகாரமா? இல்லைத்தானே, ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி வந்து மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும். என்ன அமெரிக்க அரசாங்கம் வந்து ட்ரம்புக்கு சொந்தமானதா? இல்லைத்தானே. இப்போ ஒரு 4 வருஷம் அவர்கிட்ட கையில் குடுபட்டிருக்கே தவிர அமெரிக்க அரசாங்கமோ அமெரிக்க அரசாங்க கட்டமைப்போ வந்து ட்ரம்புக்கா சொந்தமானது? கடைசி வரைக்கும் இல்லை. அது வந்து அமெரிக்க மக்களுக்கு சொந்தமானது. எனவே மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும் ஜனநாயக நாட்டில். எனவே இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ட்ரம்பை கேட்டால் 13,000 இலக்குகளை வந்து நாங்கள் தாக்கியிருக்கிறோம். 13,000 இலக்குகள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சொல்கிறார். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியாகவும் அதை சொல்லுது தானே. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் சாதாரணமாக யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் 13,000 இடத்துல போயிட்டு அடிச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை குண்டுகள் பாவிச்சிருக்கணும், அதுக்கு எவ்வளோ காசு செலவழிஞ்சிருக்கணும், அதை சொல்கிறீங்க இல்லையே, அதில் எவ்வளோ காசு செலவழிச்சீங்க, அதையெல்லாம் சொல்லணும் முதல்ல என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்க முடியாத உண்மை, ஒரு நாட்டினுடைய தலைவன் என்று சொல்லப்படுற ஆள் வந்து ஒழுங்கா இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது எந்த பெரிய வல்லரசாக இருந்தாலும் ஆட்டம் காணும். இதுதான் மறக்க முடியாத உண்மை. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.